வணக்கம் மக்களே. யாருக்கெல்லாம் ஒரே முகம் மட்டும் இருக்கும்? இதை கண்டறிவது சற்று சிரமம்தான். பொதுவாக குழந்தைகள் மாறி மாறி பேச மாட்டார்கள். அவர்கள் பெரியவர்களாக ஆகும் வரை ஒரே முகத்துடன் தான் இருப்பார்கள். தன் குழந்தைகளிடம் ஒரு தாய் அவர்கள் வளர்ந்த பின்னரும் அவர்களின் நன்மைக்காக ஒரே முகத்துடன் தான் இருப்பார். முதியோர்கள் தங்களின் வாழ்க்கையில் பெற்ற அனுபவத்தாலும் அறிவாலும் அவர்களின் முகமும் பெரும்பாலும் பொதுவாக ஒன்றாகவே இருக்கும். உண்மையான பக்தியுடன் பணம், பதவி, பட்டம் போன்ற எதற்கும் ஆசைப்படாமல் தொண்டு மனப்பான்மையுடன் இருக்கும் ஆன்மீகவாதி தனது ஒரு முகத்தை தான் காட்டுவார் எனலாம். இரண்டு முகங்கள் கொண்டவர்கள் திடீரென மனம் மாறி ஒரு முகம் காட்டுவார்கள் என்பது நடக்காத காரியம். வீட்டில் பெற்றோர்களும் பள்ளியில் ஆசிரியர்களும் குழந்தைகளிடம் ஒரு முகம் காட்டுவதன் சிறப்புகளை சொல்லி வளர்த்தால் அவர்கள் பெரியவர்களான பின்பும் ஒரே முகத்துடன் தான் இருப்பார்கள். இது குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய நன்மை அல்லவா?